Sri Ka Venkateshwara Uduvar from Arulmigu Dandayudhapani Devasthanam, Palani. நண்பர்களே, இந்த திருமுறை 12 திருமுறைகள் உள்ளது. இந்த 12 திருமுறைகளில் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் போன்ற 3 அடியார்கள் தேவாரத்தையும், அடுத்ததாக 8ஆம் திருமுறையாகிய திருவாசகம் திருக்கோவையாரை மாணிக்கவாசக சுவாமிகளும், 9ஆம் திருமுறை திருவிசைப்பா திருப்பல்லாண்டு என்று சொல்லக்கூடிய பாடல்களை 9 அடியார்களும் அருளினார்கள். 10ஆம் திருமுறையாகிய திருமந்திரத்தை திருமூல தேவநாயனார் அருளினார். திருமூல தேவநாயனார் 3000 பாடல்கள் அருளியுள்ளார். அதில் சித்தாந்தம் மற்றும் உள்ள அனைத்து விஷயங்களையும் அந்த 10ஆம் திருமுறையாகிய திருமந்திரத்தில் அருளியுள்ளார். அதனைத் தொடர்ந்து 11ஆம் திருமுறை. 11ஆம் திருமுறையில் சிவபெருமானே ஒரு அடியாராக இருந்து, ஆலவாய் உடையார் என்று சொல்லக்கூடிய அடியாராக இருந்து அருளியுள்ள பனுவலுடன் அந்த 11ஆம் திருமுறை ஆரம்பிக்கின்றது. அந்த 11ஆம் திருமுறையில் காரைக்காலம்மையார் என்று சொல்லக்கூடிய எல்லா அடியார்களுக்கும் மூத்தவராகிய காரைக்காலம்மையார் இந்த 11ஆம் திருமுறையில் அருளியுள்ள பாடல்களை இணைத்துள்ளார்கள். அதிலே இன்று நாம் எல்லாம் சொல்லக்கூடிய சப்தஸ்வரங்கள், இன்றைக்கெல்லாம் சங்கீதத்தில் ஆதாரமாக இருக்கிறது சப்தஸ்வரம், சரிகம பதனி என்று சொல்லக்கூடிய. இதற்கு தமிழில் ஏதாவது பேர் உண்டா என்று கேட்டால் அதை காரைக்காலம்மையார் 2ஆம் நூற்றாண்டு வாக்கிலேயே அருளியுள்ளார்கள். காரைக்காலம்மையார் அருளிய அந்த திருப்பதிகத்தில், கோயில் மூத்த திருப்பதிகம் என்று சொல்லக்கூடிய திருப்பதிகத்தில் அருளியுள்ள திருப்பாடல் கொங்கை திரங்கி என்று சொல்லக்கூடிய அந்த பதிகத்தில் அருளியுள்ளார்கள். துத்தம் கைக்கிள்ளை விளரி தாரம் உழை இழி ஓசை பண் கெழுமப்பாடி சச்சரி கொக்கரை தக்கையோடு தகுநிதன் துந்துபி தாளம் வீணை மத்தளம் கரடிகை வன்கை மென்தோல் தமருகம் குடமுழா மந்தை வாசித்து அத்தனை விரவினோடு ஆடும் எங்கள் அப்பனிடம் திரு ஆலங்காடே என்று சொல்லக்கூடிய அந்த வகையிலே துத்தம் கைக்கிள்ளை விளரி தாரம் உழை இழி ஓசை என்று சொன்னால் சப்த சுரங்களை குறிக்கும். இந்த சப்த சுரங்களுக்கு பேர் அதான். துத்தம் கைக்கிள்ளை விளரி தாரம் உழையிழி ஓசை பண் கெழுமப்பாடி சச்சரி கொக்கரை தக்கையோடு தகுநீதன் துந்துபி தாளம் வீணை மத்தளம் கரடிகை வன்கை மென்தோல் தமருகம் குடமுழா மந்தை வாசித்து அத்தனை விரவினோடாடும் எங்கள் அப்பனிடம் திரு ஆலங்காடே என்று அந்த சப்த சுரங்கள் 7 சுரங்கள் பாடப்படுகிறது. 7 இசைக்கருவிகள் வாசிக்கப்படுகிறது. 7 தாளக்கருவிகள் வாசிக்கப்படுகிறது. அத்தனை விரவினோடு ஆடும் எங்கள் அப்பன் இருக்கும் இடம் திரு ஆலங்காடு என்று சொல்லி வழிபடுகின்றார்கள். அதுபோன்று அதனை தொடர்ச்சியாகத்தான் திருஞான சம்பந்தர் இந்த நட்டபாடை பண்ணிலேயே தொடங்கினார். தோடுடைய செவியன் என்று சொல்லக்கூடிய பாடல். இப்படி 63 நாயன்மார்களும் சிறப்பாக இந்த திருமுறைக்கு, சைவத்திற்கு உலகளாவி இருந்து தொண்டு செய்துள்ளார்கள். அதில் ஆந்திரா பகுதியில் இருக்கக்கூடிய நம்ம இப்பொழுது சொல்லக்கூடிய காளகஸ்தி என்று சொல்லக்கூடிய பகுதியில் இருந்தவர் தான் கண்ணப்ப நாயனார். அதே போல் இப்பொழுது சொல்லக்கூடிய கேரள மண்ணிலே அரசனாக இருந்தவர் தான் சேரமான் பெருமாள் நாயனார். ஆகவே அனைத்து மாநிலத்திற்கும் அனைத்து உலகத்திற்கும் பொதுவாக இருந்தது இந்த சைவ நெறி. அதை வளர்த்தவர்கள் நமது நாயன்மார்கள். அதை சிறப்பாக நாம் எல்லாம் பேணி காத்து நம்மளுடைய ட்ரெடிஷன் என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய கலாச்சாரமாக இந்த சைவம் விளங்குகிறது, இந்த திருமுறைகள் விளங்குகிறது. இது உலகத்திற்கு பொதுவான மறையாக விளங்கி கொண்டிருக்கிறது. அதை நாமும் பேணி பாதுகாத்து அதை வளர்த்து நம்மளுடைய மக்களுக்கும் அதை